அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ஜூனியர் எஸ்எஸ்க்கு ப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 3 காமர்ஸ் பார்ட்டில் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ இதை பற்றி ஒரு சிலபஸ் அனலைஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா 11th 12th காமர்ஸ் புக்கில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துட்டு அதில் புக் பேக் எம்சிக்கும் நீங்கள் பார்க்க வரோம். ஓகேங்களா? இப்போ நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது 11th காமர்ஸ் 2 டைப் ஆஃப் புக்கு நமக்கு கிடைக்குது. ஒன்று என்னன்னா நியூ சிலபஸ், இன்னொன்று ஓல்டு சிலபஸ் புக். ஓகேங்களா? இப்போ ஓல்டு சிலபஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% டாபிக் அப்படியே கவர் ஆகுது. அதே போல் நியூ சிலபஸில் 2-3 டாபிக் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். அது போல் நம்ம ஏற்கனவே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஜி தரத்தில் தான் நான் எடுத்து இந்த பேங்கிங் யூனிட் 5க்கு நான் கொடுத்துருப்பேன். நம்ம அது 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் கொடுக்கல. ஓகேங்களா? 11th 12th ஸ்டாண்டர்ட் கொடுக்கல. அப்போ யூஜி தரத்தில் தான் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், ஏற்கனவே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு ஏற்கனவே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது அடிஷனலாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏற்கனவே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க ஜஸ்ட்டு நீங்கள் வியூவர்ஸாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த புக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த 11th 12th ஓல்டு புக்கு இப்போ நியூ சிலபஸ் புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ நம்ம முதல்ல சிலபஸ் அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் 11th காமர்ஸ் புக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 11th காமர்ஸ் ஓல்டு புக், நியூ புக் கிடையாது. 11th காமர்ஸ் ஓல்டு புக். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் பேங்கிங் கவர் ஆகுது. இப்போ பேங்கில் நம்ம பிரேக்கப் பார்த்தோம்னா என்ன டாபிக் விட்டு வந்துடலாம். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸோட என்னென்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், செக்யூஸ், கிராசிங் அண்ட் என்டோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த டாபிக் எல்லாமே ஒரு 50% டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 11th காமர்ஸ் ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. ஓகேங்களா? இது நான் நம்மளுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த டாபிக் நான் ஸ்கூல் புக் கவர் பண்ணல. நான் என்டையர் டாபிக்குமே யூஜி லெவலில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கும் படிக்கிறது பெட்ரு. அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 11th காமர்ஸ் ஓல்டு புக் இந்த டாபிக் என்னென்ன கவரான்னு பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் இப்போது கரண்ட் சிலபஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது யூனிட் 3 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் அதே நம்ம சொல்கிற டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸு. ஓகேங்களா? அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்த நியூ புக்கில் இந்த 3 டாபிக் தான் கவர் ஆகுது. ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு ஸ்கூல் புக் கொடுத்துருக்கனால மற்ற டாபிக்குமே நம்ம படிச்சுக்கிட்டதுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா பேங்க்கில் இப்போ ஒரு மொத்தம் 12 யூனிட் இருக்குது. இதில் 5th யூனிட் தான் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. 5th யூனிட்ல மினிமம் ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மெட்டீரியல் நம்ம இந்த படிச்சுக்கிட்டது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இதோட எக்ஸ்ட்ராக்டட் ஃபைல், அதாவது 11th காமர்ஸோட பேங்கிங்கோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரிமைனிங் உள்ளவங்க நீங்கள் இதை பார்ட் பண்ணி புக்கு லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் புக் பேக் கொண்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 11th காமர்ஸோட புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். பேங்கர்ஸ் ஆர் நாட் ஓன்லி டீலர்ஸ் ஆஃப் மணி பட் ஆல்சோ லீடர்ஸ் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் ஆன்சர். அதாவது பேங்கர்ஸ் ஆர் நாட் ஓன்லி டீலர்ஸ் ஆஃப் மணி பட் ஆல்சோ லீடர்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், a bank which occupies a central position in the monetary and banking system of the country and gives superior financial authority is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட மத்தியஸ்தரமும் ஒரு பேங்க் இருக்கும். ஸோ அதுதான் எல்லா பேங்கோட கண்ட்ரோல் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி என்ன பேங்க்னா மத்திய பேங்க் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே சென்ட்ரல் பேங்க் கொடுத்துருக்காங்க. இது மத்திய பேங்க். ஒவ்வொரு நாட்டிலுமே இந்த மாதிரி சென்ட்ரலாக ஒரு பேங்க் இருக்கும். ஓகேங்களா? when money is deposited for a fixed period is called இல்லைன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். அது ஆன்சர் ஏ. when money is deposited for a fixed period, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம
இப்போ பணம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின், பேங்கர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் மணி. அதாவது பேங்கர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் மணி. அதாவது பேங்கர்ஸ் வந்து தான் மணியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஏ செக்யூ இன் சர்க்குலேஷன் ஃபார் மோர் தென் 6 months இஸ் கால்டு, இது ஸ்டால் செக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ செக்யூ இன் சர்க்குலேஷன் ஃபார் மோர் தென் 6 months இஸ் கால்டு ஸ்டால் செக்யூ. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்து வந்து ஃபில்லிங் த பிளாக்ஸும் பார்த்துடலாம். இது வந்து ஒரு நோட்ஸாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? பேங்கர்ஸ் ஆர் நெசசரி ஃபார் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மேனிட்டரி பாலிசி தான் ஆன்சர். ஓகே, பேங்கர்ஸ் ஆர் நெசசரி ஃபார் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மேனிட்டரி பாலிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அக்செப்ட் டெபாசிட் அண்டு லென்ட் மணி. அதாவது பணத்தை பெற்றுக்குவாங்க, அப்புறம் கடன் கொடுப்பாங்க. பேங்க்ஸ் அக்செப்ட் டெபாசிட் அண்டு லென்ட் மணி. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின், டேஸ் பேங்க்ஸ் டீல்ஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபாரின் ட்ரேட். அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸ் டீல்ஸ் இன், அது ஆன்சர் என்னன்னா எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸ் டீல்ஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபாரின் ட்ரேட். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் பேங்க்ஸ் ஆர் இன்க்ளூடிங் இன் த செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டேஸ் பேங்க்ஸ் ஆர் இன்க்ளூடிங் இன் செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னா அது அட்டவணைப்படுத்தப்பட்ட பேங்க்ஸ், அதாவது ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஆர், அதாவது ஃபோர்த்துக்கு வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஆர் இன்க்ளூடிங் இன் த செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஷெட்யூல்டு. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின், தேர் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் பை விச் ஏ பேங்க் அலோவ்ஸ் ஹிஸ் கஸ்டமர் டு பாரோ மணி அப் டு ஸ்பெசிஃபைட் லிமிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டேஸ் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் பை விச் ஏ பேங்க் அலோவ்ஸ் ஹிஸ் கஸ்டமர் டு பாரோ மணி அப் டு ஸ்பெசிஃபைட் லிமிட். அதாவது நம்ம வந்து கேஸ் கிரெடிட் வந்து கொடுத்துருவாங்க. கேஸ் கிரெடிட் இஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் பை த விச் பேங்க் அலோவ்ஸ் ஹிஸ் கஸ்டமர் டு பாரோ மணி அப் டு ஸ்பெசிஃபைட் லிமிட்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? கேஸ் கிரெடிட் ஆன் அரேஞ்ச்மெண்ட் பை விச் ஏ பேங்க்ஸ் அலோவ்ஸ் ஹிஸ் கஸ்டமர் டு பாரோ மணி அப் டு ஸ்பெசிஃபைட் லிமிட். அது இது வந்து கேஸ் கிரெடிட் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? சிக்ஸ்த் கொஸ்டின், and their secure is payable to the person mentioned in the secure or his order அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா சிக்ஸ்த்துக்கு வந்து ஆர்டர் செக்யூ, and order செக்யூ is payable to the person mentioned in the secure or his order. ஓகேங்களா? செவன்த் கொஸ்டின், addition of words dash directs the banker to collect the செக்யூ and create the proceed to pay his account அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது addition of the words, அதாவது addition of the words payee, இதுக்கு ஆன்சர் என்னன்னா அக்கௌண்ட்ஸ் பேயி. addition of the accounts payee directs to the bank to collect the செக்யூ and create the proceed to the payer's account. அதாவது நம்ம யார் பேர்ல செக் கொடுக்குறோமோ அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் பேயா சொல்லப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க டைரக்ட்ல வந்து அவங்க பேர்ல வந்து டைரக்டா வந்து பணத்தை வந்து அவங்க பேர்ல வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. addition of the words account payee directs the bank to collect the secure, create the proceed to the payee account. Eighth question, endorsement means writing, அது dash means சொல்லுவாங்க. அது dash means writing the name of the person and the back up a negotiable instrument. அதுனா என்னன்னா endorsement means writing in the name of a person and the back up a negotiable instrument. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அதே சேம் பேட்டர்ன் இப்போ நம்ம தமிழ்லையும் பார்க்கலாம். அது வங்கியர் பணத்தில் ஈடுபடுபவர்கள் மட்டுமல்லாது பின்வருவற்றில் தலைவர்களாக உள்ளனர் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம். ஓகேங்களா? பண மற்றும் வங்கி அமைப்பு முறையில் மைய நிலையில் உள்ளதும் உச்ச நிதி அதிகாரம் பெற்ற வங்கியாக விளங்குவது பார்த்தீங்கன்னா மத்திய வங்கி. நான் ஏற்கனவே சொல்ல போது பார்த்தீங்கன்னா மத்திய வங்கினா அது நமக்கு இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பணத்தை வைப்பு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா நிலை வைப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பணத்தை வைப்பு செய்வதுன்னா நிலை வைப்பு. அது இங்கிலீஷ்ல பிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து நிலை வைப்பு. ஓகேங்களா? வங்கியர் இதை உற்பத்தி செய்வோர் எனவும் கூறலாம் அப்படின்னா பணம். வங்கியர் இதை உற்பத்தி செய்வோர் எனவும் கூறலாம் அப்படின்னா பணம். 6 மாதத்துக்கு மேலாக புழக்கத்தில் உள்ள காசோலை பின்வருமாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. காலக்கெடு முடிந்த காசோலை, அது ஆங்கிலத்தில் ஸ்டேல் செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து காலக்கெடு முடிந்த காசோலை. வைக்கிறார். டேஸ் கொள்கையை திறமையான அமுல்படுத்த வங்கிகள் அவசியம் அப்படின்னா பண கொள்கையை திறமையான அமுல்படுத்த வங்கிகள் அவசியம். அது ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. வங்கியர் பணத்தை வைப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு பணத்தை கடனாகவும் வழங்குகிறார்கள். அதாவது பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க, லெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டேஸ் வங்கிகள் அந்நிய செலவாணி மற்றும் பன்னாட்டு வணிகத்தில் சிறப்பாக செயல்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி, அது எக்ஸ்சேஞ்ச் வங்கிகள் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்நிய செலவாணி வங்கிகள்
அந்நிய செலவாணி மற்றும் பன்னாட்டு வணிகத்தில் சிறப்பாக செயல்படுகின்றன. 4வது, டேஸ் வங்கிகள் இந்திய மத்திய வங்கியின் 2வது அட்டவணையில் இடம்பெற்றன. அது ஆன்சர் என்னன்னா அட்டவணை வங்கிகள். நம்ம வந்து ஷெட்யூல்னு சொல்லியிருந்தோம். அட்டவணை வங்கிகள் இந்திய மத்திய வங்கியின் 2வது அட்டவணையில் இடம்பெற்றன. ஒரு குறிப்பிட்ட உள்ள ஒருவரை வாடிக்கையாளர் பணத்தை கடனாக பெறுவதற்கு டேஸ் மூலம் வங்கியர் அனுமதிக்கின்றனர் அப்படின்னா ரொக்கப்பற்று. ஒரு குறிப்பிட்ட அளவு வரை வாடிக்கையாளர் பணத்தை கடனாக பெறுவதற்கு டேஸ். 6th கொஸ்டின், ஒரு காசோலையில் குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது அவரது உத்தரவு பெற்றோருக்கோ பணம் வழங்க வேண்டிய காசோலைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணை காசோலை. அதாவது ஆங்கிலத்தில் ஆர்டர் செக்னு சொல்லுவாங்க. ஒரு காசோலையில் குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது அவரது உத்தரவு பெற்றோருக்கோ பணம் வழங்க வேண்டிய காசோலைக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்டர் செக்கு. அது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை காசோலை. ஓகேங்களா. 7, டேஸ் என்று கூடுதலாக காசோலை எழுதப்பட்ட வார்த்தைகள் வங்கியர் அக்காசோலையின் பணத்தை வசூலித்து காசோலையில் குறிப்பிடப்பட்ட நபரின் கணக்கில் மட்டுமே வர வைக்க வேண்டும் என்ற உத்தரவாதம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெறுவோர் கணக்கில் மட்டும், அதாவது அக்கௌண்ட் பேயி ஒன்லி என்ற கூடுதலாக காசோலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் வங்கியர் காசோலின் பணத்தை வசூலித்து காசோலின் குறிப்பிடப்பட்டுள்ள நபரின் கணக்கில் மட்டுமே வர வைக்க வேண்டும் உத்தரவாதமாகும். ஓகேங்களா. அதாவது டேஸ் என்பது மாற்றுமுறை சீட்டின் பின்வரும் எழுதப்படுவதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் எழுதல். ஓகேங்களா. டேஸ் என்பது மாற்றுமுறை சீட்டின் பின்புறம் எழுதப்படுவதாகும்னா பின் எழுதுதல். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் ஓல்டு புக்கோட நம்ம வந்து டாபிக் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து டைப் ஆஃப் பேங்க்ஸ், டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், இந்த கேட்டகரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள புக் பேக் ஒன்னோடு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா விச் பேங்க் ஹேஸ் த பவர் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ். அதாவது எந்த வங்கிக்கு வந்து அது நோட்டை, ரூபா நோட்டை வந்து வெளியிடுறதுக்கு அதிகாரம் கொடுத்தோம்னா அது மத்திய பேங்க். அது என்னன்னா ரிசர்வ் பேங்க் சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இந்த 3rd கொஸ்டின், the Reserve Bank of India commenced its operation from April 1st, 1935. ஆன்சர் வந்து பி. 1935 தான் வந்து முதல்ல வந்து நமது இந்தியாவில் சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாவே வந்து இயங்க ஆரம்பிச்சிச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935. ஓகேங்களா. அடுத்து வந்து 4th கொஸ்டின், பேங்கர்ஸ் ஆர் நாட் ஓன்லி டீலர்ஸ் ஆஃப் மணி பட் ஆல்சோ லீடர்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ சேம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் ஓல்டு புக்ஸ் சிலபஸ்லையும் பார்த்தோம். இந்த பேங்கர்ஸ் ஆர் நாட் ஓன்லி டீலர்ஸ் ஆஃப் மணி பட் ஆல்சோ லீடர்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். அதாவது சென்ட்ரல் பேங்கோட மத்திய ரிசர்வ் வங்கியோட எது வந்து ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. கைடிங் அண்ட் ரெகுலேட்டிங் த பேங்கிங் சிஸ்டம் கண்ட்ரி, இது ஓகே, இது உண்டு. டீல் வித் ஜென்ரல் பீப்புள், ஓகேங்களா, இது கிடையாது. ஆக்ட்ஸ் எசென்ஷியலி அஸ் கவர்மெண்ட் பேங்கர், மெயின்டைன்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆல் அதர் பேங்க்ஸ். அதாவது ரிசர்வோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடிங் அண்ட் ரெகுலேட்டிங் த பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரி. ஓகே, 1. 2 வந்து பார்த்தீங்கன்னா சி ஆக்ட்ஸ் எசென்ஷியலி அஸ் கவர்மெண்ட் பேங்கர். 3வது வந்து பார்த்தீங்கன்னா 3rd, அது மெயின்டைன்ஸ் த டெபாசிட் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் அதர் பேங்க்ஸ். ஸோ இது 3மே வந்து ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷன். எது கிடையாது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் வந்து டைரக்டா வந்து ஜென்ரல் பீப்புள் கூட தொடர்பு கொள்ளாது. ஓகேங்களா. மற்ற பேங்க்லாம் வந்து அதர் பேங்க்ஸ் தான் வந்து ரிசர்வ் பேங்கோட தொடர்பு கொள்வாங்க தவிர வந்து அவர் பப்ளிக் வந்து டைரக்டா வந்து ரிசர்வ் பேங்கோட தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ வந்து எது இல்லைன்னு தான் கேட்குறாங்க. நாட்டிய ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நாட்டிய ஃபங்க்ஷன்னா வந்து டீல் வித் த ஜென்ரல் பப்ளிக். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. இது வந்து நம்ம தமிழ்லேயும் ஒரு தடவை பார்த்துடலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கிக்கு அதிகாரம் உள்ளதுன்னா மைய வங்கி. இந்திய மைய வங்கி என்பது வந்து ஆர்பிஐ. சரிங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா 1939ஆம் ஆண்டு தான் முதல் பணியில் தொடங்கியது. சரிங்களா. வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறார்கள். ஓகேங்களா. அதே போல 5th கொஸ்டின், கீழ்கண்ட எது மைய வங்கியின் பணி அல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தா பொதுமக்களின் தொடர்பு கொள்ளுதல், இதுதான் பணி கிடையாது. மற்ற 3ம் அரசாங்க வங்கியாளர் நடத்தல், மற்ற வங்கிகளின் வைப்பு கணக்குகளை பராமரித்தல், ஒரு நாட்டின் வங்கி அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வங்கி அமைப்பு முறைகளை ஒழுங்குபடுத்தல், இதெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்கோட பணிகள். ஓகேங்களா. ஓகே, அடுத்துனா விச் பேங்க் இஸ் நாட் ஏ இண்டஸ்ட்ரியல் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. இது தொழில்துறை வங்கி அல்ல அப்படின்னா ஹெச்எஸ்பிசி. இந்த வங்கி தான் வந்து தொழில்துறை வங்கி இல்லை. அப்போ தொழில்துறை வங்கி எது அப்படின்னா இந்த 3மே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்து எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் எப்படின்னு கேட்கலாம். ஐசிஐசிஐ, சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் அந்த 3மே தொழில்துறை வங்கி. எது இல்லைன்னா ஹெச்எஸ்பிசி. ஓகேங்களா. இந்த லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் ஆர் ப்ரொமோட்டிங், என்னன்னா லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் வந்து எதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா ரூரல் சயின்ஸ், கிராமப்புற சேமிப்பு. ஓகேங்களா. ஃபாரின் பேங்க்ஸ் ஆர் பிகன் தேர் ஆப்ரேஷன் சின்ஸ், அதாவது
அதாவது வெளிநாட்டு வங்கியில் வந்து இந்தியாவில் எப்போ ஆப்ரேஷன் தொடங்கினாங்க அப்படின்னாங்க 3க்கு வந்து 1980ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் வந்து வெளிநாட்டு வங்கியில் வந்து தங்களுடைய பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே, இதையே தமிழையே பார்த்தோம்னா தமிழில் எப்படி கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது தொழில்துறை வங்கி அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா HSBC தான் ஆன்சர். உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவித்து தருவது என்ன, கிராம சேமிப்பு. ஓகேங்களா. அதே போல் வெளிநாட்டு வங்கிகள் தங்கள் செயல்பாடுகளை இந்தியாவில் ஆரம்பித்த ஆண்டு என்னன்னா 1980 தான் வெளிநாட்டு வங்கிகள் வந்து இந்தியாவில் தங்களோட செயல்பாடு ஆரம்பித்தாங்க. ஓகேவா. அது இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ஸ்ல வந்து பார்க்க போகிறோம். இப்போ எலக்ட்ரானிக் பேங்கிங் கேன் பி டன் த்ரூ, அதாவது எலக்ட்ரானிக் பேமெண்ட் வந்து பேங்கிங் இதன் மூலமாக நடக்கிறதுன்னா கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன், ஏடிஎம். அப்போ ஆன்சர் என்ன, ஆல் த அபோவ் தான் ஆன்சர். ஓகேங்களா. மினிமம் ஹவு மச் அமௌண்ட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் எதுனா த்ரூ ஆர்டிஜிஎஸில் அது ஆன்சர் வந்து 2 lakh தான். ஆர்டிஜிஎஸ் மூலமாக வந்து எவ்வளோ அனுப்பலாம்னா மினிமமாக 2 lakh. த லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி அது கமர்ஷியல் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அது ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், in which kind of the account it is compulsory to deposit certain amount at the certain time அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா அது ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட நேரத்தில் கட்ட வேண்டிய தொகை வந்து எந்த வகையான டைப் ஆஃப் டெபாசிட் அக்கௌண்ட் சொல்றாங்க. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். ஓகேங்களா. in which kind of account it is compulsory to deposit certain amount and certain time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன, ரெக்கரிங் டெபாசிட். which of the following is not a type of advanced provided by the commercial bank. அது எந்த வகையான எந்த வகையான முன்கடன்களை வந்து வணிக வங்கிகள் தராது அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா ஆன்சர் என்ன, கலெக்டிங் அண்ட் சப்ளைங் பிசினஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. இது வந்து இந்த மாதிரி கடன்கள் வந்து இந்த முன்கடனை வந்து வணிக வங்கிகள் தராதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எது நாட்டிய டைப் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க, கலெக்டிங் அண்ட் சப்ளைங் பிசினஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ எதெல்லாம் தருவாங்க அப்படின்னா நான் தரக்கூடியதுன்னா ஓவர் டிராஃப்ட், கேஸ் கிரெடிட், டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதோட முன்கடன் தரக்கூடிய வகைகள். இது தராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிங் அண்ட் சப்ளைங் பிசினஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ நம்ம இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க் வந்து தமிழ்லையும் ஒரு தடவை பார்த்துடலாம். மின்னணு வங்கினை டேஸ் மூலம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா கணினிகள், கைபேசிகள், ஏடிஎம் அட்டை, இதில் அனைத்து விதமான வடிவங்களையுமே மோட்லையுமே நம்ம பேமெண்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் பேங்க் நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆர்டிஜிஎஸ் மூலமாக வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோன்னா 2 லட்சம் வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து இ. அது என்னன்னா தொடர் வைப்பு. ஓகேங்களா. இதுக்கு தான் வந்து ஒரு எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயம்னா தொடர் வைப்பு, ரிக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வகையான முன்கடன்கள் வணிக வங்கியால் வழங்கப்படுவது இல்லை அப்படின்னா இந்த முன்கடன்கள் எந்த வகையான ஒரு முன்கடன்கள் வணிக வங்கியால் வழங்கப்படுவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வழங்கப்படுவது என்னன்னா வங்கி மேல் வரைப்பட்டு ரொக்க கடன் அது பில்கள் அது உண்டியல்களை தள்ளுபடி செய்தல் சொல்றாங்க. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்கடன்கள் வங்கியால் வழங்கப்படுறாங்க. எது வரல அப்படின்னு சொன்னா வணிக தகவலை சேகரித்தல் மற்றும் அளித்தல். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. இப்போ எது வரலன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம யூனிட் 5ல வந்து நம்ம 11th காமர்ஸ் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் வந்து என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு முதல்ல பார்த்தோம். அப்புறம் வந்து அந்தந்த புக்கில் உள்ள புக் பை கொண்டு இன்னைக்கு பார்த்தோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். இப்போ வந்து மெட்டீரியல் வேணும், இப்போ ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அந்த புக்கவே நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இந்த எக்ஸ்ட்ரா ஃபைலில் புக்கவே சென்ட் பண்ணிடுறேன். மற்றவங்க வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் புக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எனக்கு இதுன்னு பத்தாதுன்னா நீங்கள் புக்குக்குள்ளே கூட நீங்களாக வந்து உண்மையெடுக்கலாம். இப்போ ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து நம்ம யூஜ் தரத்தில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 10ஆம் வகுப்பு 12ஆம் தரத்தில் உள்ள பேங்கிங் அவேர்னஸ் இது யூனிட் 5 வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிறிதளவினாலும் எக்ஸாமுக்கு உதவுங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாரோடும் பயன்படுச்சுன்னா தயாராக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.